ஹெச்டிஸ் நம்ம நெடில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம லாஃப்ட் அடல்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடாத ரீசன் வந்து ஒன்று எனக்கு எக்ஸாம்னால, இன்னொன்று வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ நீங்கள் வாய்ஸ் கேட்டாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட புல் ஹெல்மெட் பேர் நியூவாக எடுத்தது, இதுவும் வீடியோ போகணும்னு நினச்சிட்டு இருந்தால் போட முடியல. ஸோ சுத்தமாக ஏந்திக்க முடியல கைஸ், அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ நம்ம சிராஜ் முட்டி 2 பேர் ஃபெயிலியர் ஆகிட்டு சிக்கு சரியாக ஹேட்ச் பண்ண தெரியல ஃபஸ்ட் டைம் வரனால. நம்ம சிங்கிள் ஃபீமேல் அப்படியே தான் நிற்கிது முஸ்கி. ரெட் முஸ்கியை முட்டை வச்சு உட்காந்துருக்காங்க. ஸோ 2 ரெட்டும் வந்து ஹேட்ச் ஆகிடும் நல்லா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேண்டல் மேல் அப்படியே தான் இருக்குது, அது ஃபீமேல் வாங்கி போடணும். ஸோ நமக்கு டைம் இல்லை, உடம்பு சரியில்லைனாலும் பார்க்க முடியல. ஸோ நம்மளோட பிளாக் பேண்டில் முட்டை வைக்க உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம லாஃப்ட்டில் ஒரு பேட் நியூஸ் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஸ்திரேலியன் பேருக்கு வந்து 2 பேருமே தலை சுற்று வந்துருந்தது. ஸோ அது சேல் போகிற நேரத்தில் வந்து தலை சுற்று வந்துருந்தது. ஸோ ஓரளவுக்கு க்யூர் பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜாக கண்டுபிடிச்சதுனால க்யூர் பண்ணதுனால வந்து எந்த விஷயமே இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுட்டாங்க. அதுவும் நல்லது தான், ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சதுனால ஓரளவுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு காப்பாற்றியாச்சு. ஸோ அடுத்து நம்மளோட பட்டா எல்லாமே ரெடியாக தான் இருக்காங்க. பட்டா ஒன்று தான் ஓட்டி பார்த்துட்ருக்கோம் இப்போ தான். ஸோ இதில் எது செலக்டடாக இருக்கோ அதை முதல்ல எடுத்துட்டு மீதெல்லாம் வந்து ஸோ ப்ரீடிங் போட்டுடலான்னு இருக்கேன். அடுத்து நம்மளோட தாம்பரால் பேர் வந்து மேல் ஃபீமேல் தனியாக பிரித்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம ப்ரீடிங் போட வேணாம் அந்தளவுக்கு, ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் இயர் போட்டுக்கலாம், 2026 போட்டுக்கலாம். ஸோ அடுத்து நம்மளோட கர்ணம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நம்மளோட முஸ்கி முட்டை வச்சு உட்காந்துருக்காங்க, ரெட் மேலு சாண்டில் ஃபீமேலு. நம்மளோட ஜாக்கோட ஃபீமேல் தான் இறந்துட்டு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளோட குல்தார் பேர் வந்து முட்டை வச்சு உட்காந்துருந்தாங்க, அது இப்போ சிக்கு ஹேட்ச் ஆகிட்டு 2மே நல்லா ஃபுட்டு ஊட்டிகிட்ருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அதோட ஃபீமேலு பார்த்துட்ருக்கு, அதுவும் இல்லாமல் அதோட சிக்கு நிற்கிது அப்படியே தான், ஓகேங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே சப்ஜா பேரை வந்து 2 முட்டையில் வந்து ஒரு முட்டை தான் பொரிச்சுது. எதனாலனா ஒரு முட்டை வந்து பொறிக்கிற நேரத்தில் திரும்பிட்டு இப்படி மண் பக்கம் திரும்பிட்டு, அதனால் சிக்கு சரியாக ஹேட்ச் ஆகலாம் பார்க்கவே இல்லை. சொல்லணும்னு நினச்சிருந்தேன், நம்ம சேனல் கமெண்ட்டில் போய்ட்டு ஒரு காடு புறா வாங்குறான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து தப்பான நியூஸ் ஸ்கிரிப்ட்ன்றது தான். அதுக்கு ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். 1 or 2 days டிலே ஆனிச்சு. ஸோ அதே நேரத்தில் வந்து புறா தலை சுற்று வந்ததுனால அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு கமெண்ட்லாம் போட்டு இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ புறா எடுக்க வந்தவங்க வேறு, புறா குறுக்க வந்து வாங்கி மாற்றி வருவாங்க வேறு, அவங்க தான் போய் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஸோ யாராச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுவாங்க. ஸோ மழை டைமில் யாருமே வெளில போகிறீங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்தவங்க கைஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.